களம் யாருக்கு சாதகமாக இருக்குங்கிறத ஓட விட்டு பாருங்கள். ஓபிஎஸ் இங்கே வந்தாருன்னா தென் மண்டலம் திமுகவுக்கு பலம் இன்னும் அதிகமாக இருக்குது. அவங்களோட கோட்டை நினச்சாங்க, எது முக்குளத்தோர் தன்னோட கோட்டை, அதனால நினச்சாங்க. சசிகலாவும் டிடிவி தினகரனும் அங்கே இருந்தால் அது பலம் நினச்சி கொண்டு கூட்டணியில் சேர்த்தாங்க. ஒன்றுமே இல்லை சார். முக்குளத்தோட்டை இருந்த ஓபிஎஸ் வந்து பிடுங்கி கவுண்டர் கையில் கொடுத்த பாவத்துக்கு தான் சசிகலா நரோட்டில் அடிக்குது. பவரா பட்டணி கொடுத்துட்டு போனதுனால பெரிய மனுஷன் சொன்னார். சுருக்கமாக ஏன்னா வேட்டியை ஒரு வீடு தானே வெளில அனுப்புனீங்க, அதனால் உங்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரியும் சார். இவ்வளோ பேசுகிற அண்ணன் எங்கள் மேலே காவிரியில் ஆரம்பித்து கச்சத்தீவு வரைக்கும் போனார். பிரதமர் மோடியே இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லாரையும் வச்சுக்கிட்டு கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸும் திமுகவும் தான் துரோகம்னாரு. பிரதமர் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. இவர் ஆள்றாரா ட்ரம்ப் ஆள்றாரா? யார்கிட்ட மனு கொடுத்தா கச்சத்தீவு இங்கே வரும்? இவர் காங்கிரஸ் தான் விட்டுச்சு, திமுக உடந்தையாக இருந்ததுன்னா அண்ணா திமுக கூட வந்துருச்சு, நான் தான் பிரைம் மினிஸ்டர், நாளை காலையில் கச்சத்தீவை மீட்டுட்டு வரேன்னு கோரிக்கை கொடுக்க சொல்லுங்கள், வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன சார் பேச்சு? களம் எப்படி இருக்கு தமிழ்நாட்டோட? சார் ரெண்டே விஷயம்தான் சார். இங்கே பாசிசமா அல்லது மதசார்பற்ற கொள்கை கூட்டணியா? இந்த ரெண்டு தான். ஒன்று மத குருமார்களுக்கு, இன்னொன்று மதசார்பற்ற கொள்கை உடையவர்களுக்கு. இந்த ரெண்டு களம் தான் தமிழ்நாட்டில் பார்க்குறோம். நாங்கள் எம்மதமும் சம்மதங்கிறோம், அவன் எந்த மதத்துக்கும் இங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறான். இதான் இப்போ பிரச்சனை தமிழ்நாடு.